உதயநிதி ஸ்டாலின். வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயா. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். கொத்தடிமைகள் 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 கொத்தடிமைகள். எமர்ஜென்சி காலகட்டத்தில் 2 தியரி இருக்குதுங்க. ஒண்ணு, இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் PN தார் அவங்க ஒரு US அம்பாசிடர் சொல்றாங்க, நாங்க எதற்கு எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது. இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போட்டு ஒருத்தர் ஒரு மொழி பேசுறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு MP எல்லாம் அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது. அதனால மேடம் நினைக்கிறாங்க, எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது யார் எழுதுனாங்க? DK பரு, ரஜினி பட்டேல், சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க. நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம், ஜனாதிபதி முறை வேண்டும், எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம். ஒரு குரூப் இந்தியாவில் கிளம்பி இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க. அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல் ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு. எமர்ஜென்சில வேற எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க. RBI கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும். RBI கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க? RBI கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை மேனிபுலேட் பண்ண முடியும். ஆகஸ்ட் 1975 சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தியினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு, இந்த KR பூரி அப்படிங்கிறவர் தான் நாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரா நாம நியமனம் செய்ய வேண்டும் என்று. அதற்கு நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க. அவருக்கு பேங்கிங்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு ஃபினான்ஸ் தெரியாது, அவர் எப்படி கவர்னரா போடுறது? அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி KR பூரி அவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் 1975 போட்டுறாங்க. அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, RBI கவர்னரா மாருதி கம்பெனி பேங்க்ல இருந்து பண்ணக்கூடிய வித்ட்ராவல் லிமிட்டை பேங்க்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்றாங்க. ஏன்னா 3 வருஷமா கம்பெனி கவுத்திட்டாங்களே, அதனால இன்னும் பாரோ பண்றதுக்கான லிமிட் அந்த புது RBI கவர்னர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எமர்ஜென்சில எந்த அளவுக்கு இந்த நாட்டை இவங்க சின்னாபின்னப்படுத்த முடியும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எங்கே இல்லை. 39வது அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 39th அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வராங்க. இவங்க நல்லா கேளுங்க, நல்லா கேட்கணும். ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த 39வது அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும். இந்திரா காந்தி அம்மையாரை டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல 12 ஜூன் 1975. கிருஷ்ணய்யர் அவரும் ஃபேவரபிளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு 24 ஜூன் 1975. இப்பதான் மேனிபுலேட் பண்ணணும். இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, இந்த நாட்டுல 4 பேருத்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறதா 39th அமெண்ட்மெண்ட். அந்த 4 பேர் யாருன்னா பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஸ்பீக்கர். இந்த 4 பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் 39வது அமெண்ட்மெண்ட், 39th அமெண்ட்மெண்ட். அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. ஆகஸ்ட் 7 1975 வியாழக்கிழமை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வியாழக்கிழமை ஆகஸ்ட் 7 1975 பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு. பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும். இங்க நம்ம ஐயா கார்வேந்தன் ஐயா இருக்கிறாங்க, நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற MP எல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. எதிர்கட்சியில அடைச்சிங்கன்னா 2/3 வந்துருமல்ல. 100 பேர் இருக்காங்க, 30 பேர் ஜெயில அடைச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிறது 70 பேர் இருக்காங்க. 2/3 உங்களுக்கு வந்துருச்சு. அப்படி பண்ணி பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. அந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் 7 1975 லா மினிஸ்டர் HR கோகலே இந்த 39th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர. அந்த 4 பேருத்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8 1975 பாராளுமன்றம் அந்த பில்லை பாஸ் பண்ணுது. ஆக்டா மாறுதுங்க, பில்லை பாஸ் பண்ணுது, கையெழுத்துக்கு போடுங்க. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரம். அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும். வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற 17 மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது. அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, யாரும் கால்ஃபர் பண்ணல, யாரும் கால் கொடுக்கல. சனிக்கிழமை 17 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து 39வது அமெண்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 10 1975 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஜனாதிபதி கையெழுத்து போடுறார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு கவர்மெண்ட் பிரிண்டிங் பிரஸ் திறந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு டைப் அடிக்கிறாங்க. இது ஆகஸ்ட் 10 1975. ஏன்னா
ஆகஸ்ட் 11 1975 சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய கேஸ் அப்பீலுக்கு வருது. இந்த நியாயத்தை பார்த்திருக்கீங்களா? வியாழக்கிழமை பார்லிமெண்ட், வெள்ளிக்கிழமை பாசிங், சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க, கெசட் நோட்டிபிகேஷன். காரணம், திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா, பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம், உச்சநீதிமன்றத்தை இதை கேட்பதற்கு அருகதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை செய்யறாங்க. இன்னைக்கு இந்தியாவில ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாம். இன்னும் நிறைய கதைகளாக நம்ம பேசிட்டே போலாங்க. அவங்க பண்ணது எல்லாமே 1,14,000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. 21 மாதத்துல 1,14,000 பேர். அதுல தலைவர் இருக்கிறான் வேற வேற பகுதியில். ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது எப்ப வெளியே வருவாங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. 9 ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க. 9 உயர்நீதிமன்றத்தில் 9 உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு. ஹெபியஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல், அல்லது ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு எஸ்ஆர் சேகரனை கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணாரு, அதுக்கு இவர் கைது. இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு கைது, இன்னொருத்தர் கோஷம் போட்டாரு கைது. செப்பரேட் ஆர்டர்ஸ். அதுக்கு 9 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 9 ஹைகோர்ட்ஸ் ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க செப்பரேட்டா கோர்ட்டுக்கு போய் என்ன ஏன் கைது பண்ணாங்க, இது நியாயமா, எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் இருக்கு. இந்த 9 ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இந்திய வரலாற்றுல மோசமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் 1976 அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்புல நம்பர் 1 தீர்ப்பாக வரும். அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்திய வரலாற்றுல ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டணும். காலையில் அதை படிக்கும் போது எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட் பிபி அதிகமாயிருச்சு. அதுல அவங்க சொல்றாங்க, அந்த தீர்ப்பு அப்படி ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க. அந்த தீர்ப்புடைய கண்டென்சேஷன். In view of the presidential order dated 27 June 1975, இங்க இருக்க உங்களுக்கு no person has any locus standi. இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை to move any writ petition under article 226. article 226 தான் நீங்க போவீங்க. நீங்க வந்து சட்டவிரோதமா கைது பண்ணிருக்காங்க. Before a high court for habeas corpus, அதாவது இவங்க சார்பாக மனைவியோ கணவரோ போய் கணவனை கண்டுபிடிச்சு கொடுங்க, மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க, or any other writ or order or direction to challenge the legality of an order of that detention. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை இவங்க எந்த காரணத்திற்கும் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை. Order of detention on the ground that the order is not under or in compliance with the act, or is illegal, or is vitiated by malified factual, or legal, or is based on extraneous consideration. அதாவது கதவை வந்து இறுக்கி சாத்துறது வேற இல்லை, இது கதவை சாத்தி ஆண் அடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் இல்லீகல், கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன், கோர்ட்டுக்கு போக முடியாது. எல்லாத்தையும் அடைச்சாச்சு, எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க? அப்ப ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும், ஜஸ்டிஸ் கண்ணா. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 2ல அவருடைய புகைப்படம் இருக்கும். யாருங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு, ஜஸ்டிஸ் கண்ணாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு தான் இன்னைக்கு கோர்ட் நம்பர் 2ல இன்னைக்கும் ஹியரிங் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இது தவறு என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க. அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம். அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட 1976ல ஆணி வச்சு அந்த கதவை அடிச்சிட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள இருந்தாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது, சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. எப்ப வருவாங்க தெரியாது. எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது. 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க. பார்லிமெண்ட்டுடைய காலத்தை 5 ஆண்டுகள் இருந்து 6 ஆண்டா மாத்த போறோம். 5 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ். இதெல்லாம் பாருங்க என்ன அநியாயம். அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரை எலெக்ஷனை கால் பண்றாங்க. ஏன் தெரியுங்களா? பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றதை பார்த்து நிச்சயமா ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க. ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிபுலேட்டட், எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா, எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலியை பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள், இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக. ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக. அப்ப காப்பாற்றினது யாரு தெரியுங்களா? இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினெட்ல இருந்த அன்னைக்கு மொராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க, இந்திய மக்கள் அப்படி இல்லை,
எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வராது. நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க.